19 ஸ்லோகம் எடுத்துங்க. இதம் சர்வம் புரா சிருஷ்டே ஏகமே வாத்விதீயகம் சதேவாசீன் நாம ரூபே நாஸ்தாமித் யாருணேர் வசக. பஞ்சதசி 2வது அத்தியாயம் பஞ்சமகா பூத விவேகம். இதில் 19 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் சுருதி வாக்கியம், வேதாந்த வாக்கியம், சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை அறிமுகப்படுத்தினார். அதில் மந்திரத்தை முழுசாக சொல்லலை. எந்த ஒன்று அழியாத பரம்பொருள் தத்துவமாக இருக்கின்றதோ அந்த ஒன்றை பற்றி விளக்கப் போகிறேன்னு சொன்னார். எந்த ஒன்று இரண்டற்றதாக கேட்கப்பட்டதோன்னார், சுருதம் கேட்கப்பட்டதோ அந்த மந்திரத்தை பின்னாடி சொல்ல போகிறார். ஆரம்பத்தில் சொல்லலை. பிறகு அதில் அந்த மந்திரத்தில் என்ன அர்த்தம் இருக்குது? சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் பார்த்தோம். சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம். இது அந்த 2 வரி மனப்பாடமாக இருக்கணும் இந்த அத்தியாயம் முடிகிறது வரைக்கும். முதல் 2 வரி. அதில் இதம்ங்கிற வார்த்தைக்கு இதம்னா இவைகள் அனைத்தும். இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு சத்தாக மட்டும் இருந்தது, அது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அப்படிங்கிறது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அந்த இவைகள் அனைத்தும்னா எவைகள் அனைத்தும் அப்படிங்கிறத விளக்குவதற்காக பஞ்சபூதங்களை அறிமுகப்படுத்தினார். 5 பூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், மண், இப்படி 5 பூதங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இவைகள். 5 பூதங்களுக்கு 5 விஷயம் இருக்குது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு 5 விஷயம் இருக்குது. அந்த 5 விஷயங்களும் சேர்ந்து 5 பூதங்கள் 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை கிரகிப்பதற்காக 5 இந்திரியங்கள். அது என்ன? காது, தோல், கண், நாக்கு, மூக்கு, இப்படி 5 இந்திரியங்கள் இருக்குது. இவைகள் எல்லாம் பிறகு 5 இந்திரியங்களுடைய ஒட்டுமொத்த சாத்வீக அம்சம் சேர்ந்தது மனசுன்னு பார்த்துருக்கோம். இந்த 5 இந்திரியங்களை இயக்குவது எது? மனசு. அதுவும் பிறகு கர்மேந்திரியங்கள் இருக்குது. கர்மேந்திரியங்கள் எல்லாம். பிறகு உடலும் பஞ்சபூதங்களில் சேர்ந்தது தான். இப்படி இவைகள் அனைத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து சொன்னார். வெளியே இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே. இதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம். நம்ம இதில் இந்த மனசை பற்றி விளக்கும் பொழுது கடைசியாக பார்த்தோம், மனம் என்பது தனியாக செயல்பட முடியாது. அதற்கு அந்தக்கரணம்னு பேர். அது உள்ளுக்குள்ளே இருந்து இந்திரியங்கள் வாயிலாகத்தான் செயல்படும். மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதையுமே மனசு ஒன்றில் போய் சேர்ந்தாத்தான் அந்த இந்திரிய வேலை செய்யும். கண்ணு திறந்திருந்தாலும் மனம் கண்ணில் இல்லாமல் காதில் இருந்துச்சுன்னா முன்னாடி யாரும் நடந்து போனால் நம்மளுக்கு கேட்காது. இப்போ நான் பேசுகிற சப்தம் உங்கள் காதில் விழுகணும்னா மனம் காதோட ஐக்கியமாகணும். மனம் வீட்டில் இருந்துன்னு வச்சுக்க, அந்த சப்தம் காதில் விழுகாது. ஏதோ ஒரு என்ன பேசுனேன்னே தெரியாது, வெறும் வார்த்தைகள் கூட காதில் விழுகாது. ஏன்னா நான் சொல்கிறது காதில் கேட்கலையான்னு கேட்போம். நான் முன்னாடி ஒருத்தர் இருப்பார், ஏதோ சிந்தனையில் இருப்பார், என்ன சொல்லுவான், நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு காதில் விழுகலையான்னு கேட்போம். ஏன்னா மனம் காதில் ஒன்றலை. அதே மாதிரி முன்னாடி நடந்து போயிருக்காலே தெரியாது, எங்கேயோ சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா, முன்னாடி தானே போனேன் பார்க்கலேன்னு சொல்லுவோம். மனம் என்ன பண்ணும்னா இந்திரியங்கள்கிட்ட போய் சேரும் பொழுது அந்த இந்திரியங்கள் அந்த விஷயங்களை அறிகிறது. மனசு தனியாக பார்க்க முடியாது. அதுவாக ஏதாவது ஒன்று பார்த்துருமானா பார்க்காது, அதாவது கேட்டுருமானா கேட்க முடியாது. ஆனால் பார்த்தது கேட்ட விஷயங்களை சிந்திக்கும், தனியாக உட்காந்து சிந்திக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அறிவதற்கு மனதின் துணை கொண்டு, அது இந்திரியங்களின் துணை கொண்டு மனது அறிகிறது. இதெல்லாம் பார்த்தோம். இது முக்குணமயமானதால் குணங்கள் மாறும் பொழுது மனமும் மாறுகிறதுன்னு பார்த்தோம். அப்போ சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களும் அதில் வருது, மாறி மாறி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்? 16வது ஸ்லோகத்தில் 15 வரைக்கும் பார்த்தோம். சத்வகுணத்தினுடைய விளைவு என்ன, ரஜோகுணத்தினுடைய விளைவு என்னெல்லாம் பார்த்தோம். சத்வகுணங்களில்
அதாவது அன்பு, இந்த மாதிரி சாந்தம், இப்படி நிறைய விஷயங்கள் சத்துவ குணத்தின் விளைவாக வருகிறது. தமோகுண ரஜோகுணத்தின் விளைவாக என்ன வருது? சத்துவகுணத்தின் விளைவு வைராக்கியம், பொறுமை, மன்னித்தல், பரந்த மனம், இப்படி போன்ற குணங்கள் சத்துவகுணத்தில் வருது. ரஜோகுணத்தில் என்ன வருது? ஆசை, கோபம், லோபம், செயல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் ரஜோகுணம் இருக்கா கூடாதான? ரஜோகுணம் வேணும், அது அளவோடு இருக்கணும். சாத்திய குணம் அதிகமாக இருக்கணும். தமோ குணம் என்ன? தூக்கமும் வேணும். தமோ குணத்தின் விளைவு என்ன? சோம்பல், உறக்கம், மயக்கம், இப்படிலாம் தமசிலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம். எல்லாமே வேணும், எல்லாம் அளவோடு இருக்கணும். எந்தெந்த டயத்தில் எது வேணுமோ அதை பார்க்கணும். இப்படி 3 குணங்களின் மாறி மாறி மனசு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் நான் பார்த்து முடித்து 16வது ஸ்லோகத்தில் தமோகுணத்தின் விளைவு என்ன, ரஜோகுணத்தின் விளைவு என்ன, சாத்விய குணத்தின் விளைவு என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். சாத்விய குணத்தின் விளைவு என்ன? புண்ணியம். ரஜோகுணத்தின் விளைவு பாபம். அப்போ ரஜோகுணமே கூடாதா? அப்படி இல்லை. அந்த ரஜோகுணத்தில் ஆசைன்னு சொல்லியிருக்கு. அளவற்ற ஆசை, அதர்மமான ஆசை பாவத்தை கொடுக்கும். அளவான ஆசையும் தர்மமான ஆசையும் பாவத்தை கொடுக்காது. சாத்விய குணம் எப்பயுமே புண்ணியத்தையும் கொடுக்கும். தமோ குணம் என்ன பண்ணுன்னு சொன்னால் ரெண்டுமே வராது. சும்மா உட்காந்துருக்கோம், ஒரு காரியம் செஞ்சாதான் பாவமோ புண்ணியமோ வரும். ஒருத்தர் ஒரு காரியமும் செய்யலை, அப்போ அவனுக்கு பாவம் வருமா? வராது. புண்ணியம் வருமா? ரெண்டும் வராது. பிறகு என்ன? அதனால் அப்படி சும்மாவே இருந்துட்டு போயிடலாம்னா முதல்ல சும்மா இருக்க முடியாது. யாராலையும் சும்மா இருக்க முடியாது. பிறகு டைம் வேஸ்ட் ஆகும்னு சொன்னார். காலம் வீணாகும். தமோகுணத்தின் விளைவாக டைம் வீணாகும். பிறகு இந்த பாப புண்ணியத்துக்கு பீஜமாக அமையும். வராட்டாலும் கூட பாபத்துக்கு பீஜமாக அமையும் சொல்கிறார். இது இங்கே சொல்லலை, நாமளாக பார்த்தோம். சும்மா உட்கார்ந்துருக்கும்போது எதாவது சிந்திச்சு அடுத்த செயல் போகிறதுக்கு அது விதையாக மாறும் அப்படின்னார். இது தமோகுணத்தினுடைய விளைவு. பிறகு அந்த 16வது ஸ்லோகத்தில் அகங்காரத்தின் லட்சணம் சொல்லப்பட்டது. அதாவது இந்த உடம்பை, இந்த மனசை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் அகங்காரம். இந்த உடம்பையும் மனசையும் நான் நினைக்கலைன்னா நம்மளுக்கு பாவ புண்ணியமே வராது. இந்த உடம்பும் மனசு நான் எப்போ நினச்சிக்கிட்டு காரியம் செய்கிறோமோ அப்பொழுது தான் பாவ புண்ணியம் வரும். இந்த உடம்பையும் மனசையும் நான் என்பது அகங்காரம். இது உலகத்தில் சாதாரண வழக்கல் இருக்குன்னார். இப்போ நான் சாப்பிட்டேன்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும். ஆத்மா சாப்பிடுமா? சாப்பிடாது. உடம்பு தான் சாப்பிடுது, அது சொல்லித்தான் ஆகணும். விவகாரத்துக்கு கரெக்டு. ஆள் மனசில் இந்த உடம்பையும் மனசையும் நான் என்று சொல்வது அகங்காரம். அதை நீக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ பாடெல்லாம் படுறோம். இது 16வது ஸ்லோகத்தில் சொன்னார். பிறகு 17ல் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த இவைகள் அனைத்துங்கிறதுல இந்த பஞ்சபூதமெல்லாம் வெளியே தெரியுது. இவைகள் அனைத்துங்கிறது 5 சாதனுடைய விஷயங்கள் 5ம் வெளியே தெரியுது. இந்த உடம்பும் பஞ்சபூதத்தில் வந்திருக்குங்கிறது தெரியுது. மனசும் பஞ்சபூதத்தில் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்திரியங்களும் மனசும் பஞ்சபூதத்தில் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை ஏற்கனவே 3, 4, 5, 6 சொல்லிட்டார், விளக்கியிருக்கார் அதுக்கு முன்னாடியேவும். இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த இந்திரியங்களும் சூக்ஷ்ம பஞ்சபூத, மனமும் சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து வந்தது தான் என்பது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அறிவினாலையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது. அது எப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது 17வது ஸ்லோகத்தில் சாஸ்திரத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து தான் இந்திரியங்கள்லாம் வந்துச்சு. ஞானேந்திரியங்கள் வந்துச்சு, கர்மேந்திரியங்கள் வந்துச்சு, மனம் வந்துச்சு, பஞ்ச பிராணன் வந்துச்சுலாம் பார்த்துருக்கோம். அது சாஸ்திரப்படியும் நம்ம நம்பணும். யுக்திப்படி ஒன்று சொன்னார். எப்படி சொன்னார்னு சொன்னால், அனுமானத்தினாலும் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து தான் இந்திரியங்களும் மனமும் வந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சொல்லி போன கிளாஸில் விரிவாக விளக்கிட்டேன். சுருக்கம் வந்துட்டு இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு ஒரு செயல்முறை விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னால், 15 நாள் ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கான், தண்ணி மட்டும் குடிக்க சொல்கிறார். தண்ணி மட்டும் குடிக்க சொல்லும் பொழுது தண்ணி குடிக்கிறான், உயிர் மட்டும் இருக்குது.
நல்ல வேதம் படித்தவன் 15 நாள் கழித்து வேதம் சொல்கிறாரு. ஆனால் சொல்ல முடியலை, சக்தி இல்லை. அந்த வாக்கு சக்தி, அந்த கர்மேந்திரிய சக்தி ஏந்து போச்சு. ஆனால் உயிர் இருக்குது. அந்த மனசில் பதிஞ்சதெல்லாம் வரல. அப்போ மனம் அங்கே வேலை செய்யலை. அந்த உள்ள பதிவு இருக்குது, எல்லாம் படிச்சிருக்கான், ஞாபகத்துக்கு ஒன்றுமே வரல. அப்போ அந்த உணவு இல்லைன்னு சொன்னால் மனமும் இல்லாமல் போயிடும், மனம் வேலை செய்கிறது இல்லை. ஆனால் உணவில் இருந்து தான் மனமும் வந்திருக்கு. அதுக்கு இன்னொன்று சொன்னான், ஸ்தூலமான உணவு மிக ஸ்தூலமானது கழிவுப் பொருளாக வெளியேறிடும் சொன்னார். பிறகு கொஞ்சம் சூக்ஷமானது சதையாக மாறுகிறது, அதிசூக்ஷமம் மனமாக மாறுகிறது. நீர் ஆகாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்தூலமானது கழிவு நீராக வெளியேறிடும், சிறுநீராக வெளியேறிடும். கொஞ்சம் சூக்ஷமமான ரத்தமாக மாறும், பிறகு அதிசூக்ஷமம் பிராணனாக மாறும். அக்னி, அதாவது நெய் எண்ணெயெல்லாம் இருக்குது, இதில் அக்னி உணவு. இதில் என்ன பண்ணுது, ஸ்தூலமானது எலும்பாகவும் கொஞ்சம் சூக்ஷமானது மஜ்ஜையாகவும் வாக் சக்தியாகவும் அதிசூக்ஷம் மாறுகிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி 17வது ஸ்லோகத்தில் முடித்தார். பிறகு 18 என்னன்னு சொன்னால் இதை முடிக்கிறார் இந்த டாப்பிக்கை. இவை அனைத்தும், ஏன் இந்த இவை அனைத்தும் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னால், நம்மளை தவிர எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மனாகத்தான் இருந்ததுன்னு சொல்லணும். அப்போ எவைகள் அனைத்தும் சொல்லும் பொழுது இவ்வளோ விளக்கிட்டு வந்தார். இந்த 18வது ஸ்லோகத்தில் அது நிறைவு பண்ணார். எப்படி சொன்னார், இதம் சொன்னால் எல்லாம் இந்திரியங்கள், இந்த உலகம் நம்ம பார்த்து அனுபவிக்கிற உலகங்கள், நம்ம பார்க்கலை, சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு, அதுவும் சேர்ந்து. நீங்கள் பார்க்கலை ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதெல்லாம் இதோட சேர்ந்துடும். நாம் அறிபவனை தவிர அறியப்படும் பொருள்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் நேராக பார்த்தாலும் சரி, அனுமானம் பண்ணி தெரிஞ்சாலும் சரி, சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தெரியாமல் வேறு ஏதாவது இருக்குன்னு வச்சுங்க, அவை அனைத்தும். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஏன்னா அந்த மந்திரம் இருந்தால் தான் ஞாபகத்துக்கு வரும். இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு சத் பிரம்மனாகவே இருந்தது. எவைகள் அனைத்தும், இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களால் உண்டான உடல்கள், இந்த பஞ்சபூதங்களில் உள்ள விஷயங்கள், இந்த பஞ்சபூதங்களால் உண்டான மனம் இந்திரியங்கள் எல்லாம், அதுபோக நாம் பார்க்காத கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு சொர்க்கம் நரகமெல்லாம், அவைகளும், இல்லை வேற ஏதோ இருக்குன்னு கற்பனையில் நினச்சிக்கிட்டா அவைகளும், நான் அறிபவனை தவிர மிச்ச அனைத்தும் இவைகள் அனைத்துங்கிற வார்த்தையில் சேர்ந்துடும். ஈதம் அப்படின்னா இவைகள் அனைத்தும். அதற்கு என்ன, என்னை தவிர, அறிபவனை தவிர, இந்த உடலை நான் அறிகிறேன், இந்த மனசை நான் அறிகிறேன், என் புத்தியை நான் அறிகிறேன், அதுவும் இவைகள் தான், நான் கிடையாது. இந்த உலகத்தை அறிகிறேன், விஷயங்களை அறிகிறேன், பிறகு சாஸ்திரத்தில் என்னென்னமோ சொல்லுது, பிரபஞ்சம் அனைத்தும் சொல்லுது, அவைகள் எல்லாம் இதம் என்ற ஒரு வார்த்தையில் முடிகின்றது, சொல்லப்படுகிறது. இது 18வது ஸ்லோகத்தில் பார்த்து முடித்தோம். பிறகு 19ல் இந்த சதேவ சோம்ய அந்த வாக்கியத்தினுடைய அந்த வாக்கியத்தை இங்கே தான் சொல்கிறார், அந்த மந்திரத்தை இங்கே அப்படியே சொல்கிறார். இதில் 19ல் சொன்னார், இங்கே தான் அப்படியே வருது அந்த வாக்கியம். சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயங்கிறதுல அந்த அப்படியே அந்த வார்த்தை வருது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதம் சர்வங்கிறாரு, அக்ரேங்கிறதுக்கு பதில் புரா சிரேஷ்டே, சிருஷ்டிக்கு முன்புன்னு சொல்கிறார். இவைகள் அனைத்தும் சிருஷ்டிக்கு முன்பு இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது, சத் பிரம்மனாக மட்டும் இருந்தது அப்படிங்கிற வார்த்தையை இந்த 19வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த 19வது ஸ்லோகத்தில் சத்து மட்டும் இருந்தது, பிரம்மன் மட்டும் இருந்ததுங்கிறத அழுத்தி சொல்கிறார். ஏகம் ஏவம் அத்விதீயங்கிற வார்த்தைக்கு அடுத்து விளக்கம் சொல்கிறார். இந்த சத்து மட்டும் சொல்லும் பொழுது அது ஒன்றை நீக்குது. எதை நீக்குதுன்னு பார்த்தோம், நாம ரூபத்தை நீக்கு. நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மிச்ச பேர் வரக்கூடாதுன்னு அர்த்தம். 10 பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மட்டும் வாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் மட்டும் வான்னு சொல்லிட்டா மிச்ச பேர் வரக்கூடாதுங்கிற அர்த்தம் இருக்குது. சத் மட்டும் இருந்ததுன்னா வேறு எது இல்லை, நாம ரூபம் இல்லை அப்படிங்கிற கருத்து மறைமுகமாக அதில் விளக்கப்பட்டது. இது 19 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ 20வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். ஸ்லோகம் 20 படிக்கலாம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன், 2 வாரம் ஆச்சு கிளாஸ் முடிஞ்சு, என்னால் ஞாபகம் இருக்குமாங்கிறதுக்காக. ஸ்லோகம் 20.
விருக்ஷஸ்ய ஸ்வகதோ பேதக பத்ர புஷ்பபலாதிபிஹி விருக்ஷாந்தராத் சசாதீயோ விசாதீயச்சிலாதிதக விருக்ஷஸ்ய ஸ்வகதோ பேதக பத்ர புஷ்பபலாதிபிஹி விருக்ஷாந்தராத் சசாதீயோ விசாதீயச்சிலாதிதக. இந்த ஸ்லோகத்தில் மரத்தை உதாரணமாக சொல்லி 3 பேதங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் மொத்தம் எல்லா வேறுபாடுகளையும் 3 வேறுபாடுகளுக்குள்ளே அடைக்கிடலாம். 3 பேதம் அது இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. என்னென்ன பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த 3 பேதங்களும் பிரம்மனிடத்தில் இல்லை, சத் பிரம்மனிடத்தில் இல்லை. அதுதான் ஏகம் ஏவம் அத்விதீயங்கிற வார்த்தை. இந்த 3 பேதம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் இந்த உலகத்தில் 3 பேதமாக பிரிச்சிடலாம். எல்லா பேதத்தையும் 3 பேதங்களுக்குள்ளே அடைக்கிடலாம். பேதம்னா வேறுபாடுன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம்ல, நம்மகிட்ட ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, விரும்பி ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதை யாருக்கா கொடுக்க சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஆளாக இருந்தால் கொடுப்போம், வேண்டாத ஆள்கிட்ட கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம். இந்த பேதம் பார்ப்போம், அவனுக்கு கொடுக்கலாம் இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேதம் பார்ப்போம். குழந்தைகளே இருந்தால் 2 குழந்தைங்க இருந்தால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு பேதம் பார்க்குற புத்தி இருக்குது, இருக்கா இல்லைங்களா? இந்த பேத புத்தி நம்மகிட்ட எல்லார்ட்டையுமே இருக்குது. வேறுபாடு. ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது, கேள்வி பிறந்தது அன்று அப்படிங்கிற ஒரு பாட்டு, பழைய பாட்டில் வரும். அதில் வரும், என்னது, மேலோர் கீழோர் என்பது மாறாதோ, இன்று எவனும் பேதம் சொன்னால் 3 வருடம் சிறை உண்டுன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த பேதம்ங்கிறது வேறுபாடு பார்க்கிறதுங்கிறது இயல்பாக மனிதர்கள்ட்ட இருக்குது. அந்த வேறுபாடுகளை 3ஆக பிரிக்கிறார்கள். வேறுபாடு 3ஆக பிரிக்கப்படுது. இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுங்க, எளிமையானது தான். இந்த வார்த்தைகளை பார்த்து பயந்துட வேணாம். ஸ்வகத பேதம், சசாதீய பேதம், விசாதீய பேதம், 3 பேதம் இருக்குது. ஸ்வகத, சசாதீய, விசாதீய. அதாவது தனக்குள்ளேயே உள்ள வேறுபாடுக்கு ஸ்வகத பேதம்னு அர்த்தம், தனக்குள்ளேயே உள்ள வேறுபாடு. சசாதீய பேதம்னு சொன்னால் தன்னுடைய இனத்துக்குள், ஒரே இனத்திற்குள் உள்ள வேறுபாடுக்கு சசாதீய பேதம்னு அர்த்தம். தன்னுடைய இனத்திற்கு வேறாக, தனக்கு வேறாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு பேர் விசாதீய பேதம்னு அர்த்தம். இப்படி 3 வேறுபாடுகள் இந்த உலகத்தில் இருக்குது. விளக்கம் பார்க்கலாம். இந்த 3 வேறுபாடுகளை இந்த 3 வார்த்தைகள் நீக்குது. ஏகம் ஏவம் அத்விதீயம் 3 வார்த்தை. 1 மட்டும் 2 இருக்குது. ஏகம்னா 1, ஏவம்னா அது மட்டும், அத்விதீயம்னா 2வது ஒன்று கிடையாது. இந்த 3 வார்த்தைகள் பிரம்மத்துக்கு லட்சணமாக சொல்லியிருக்கோம். இந்த 3 வார்த்தைகளும் இந்த 3 பேதங்களை நீக்குகின்றது. எப்படின்னு பார்க்கலாம். ஸ்வகத பேதம், ஸ்வகத பேதம்னா தனக்கு உள்ள வேற்றுமை. இப்போ நான் மனிதன், நான் இருக்கேன், எனக்குள்ளே என்ன வேற்றுமை இருக்குன்னு, எனக்கு தலை ஒன்று இருக்குது, கண்ணு ஒன்று இருக்குது, காது ஒன்று இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, இப்படி பல உறுப்புகள் சேர்ந்ததே இந்த மனிதன். எனக்குள்ளே பல வேற்றுமைகள் இருக்குது. அதே மாதிரி கார் எடுத்துக்கங்க, கார் எடுத்துக்கிட்டால் டயர் இருக்குது, ஷீட் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, டாப் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே பேதம், ஒரு காருக்குள்ளே பேதம். அதற்குள்ளே எத்தனை வேறுபாடுகள் இருக்கோ அதுக்கு பேர் ஸ்வகத பேதம்னு அர்த்தம். இப்போ ஒரு வீடுன்னு சொல்லிடுறான், ஒரு பெரிய பங்களா வீடு இருக்குது, மொத்தமாக வீடு. உள்ளே என்ன போனவுன்னா அது கிச்சன், இது டைனிங், இது ஹால், இது ரீடிங் ரூம், இது பூஜா ரூம். அங்கே உள்ளே வந்தால் வேறுபாடு வந்துடும். அதற்கு உள்ளே இருக்க வேறுபாடுக்கு பேர் ஸ்வகத பேதம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா மரத்தை உதாரணம் சொல்கிறார். ஒரு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது மர உதாரணம். ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட உள்ளே என்ன இருக்குது? வேர் இருக்குது, பிறகு மரம் இருக்குது, கிளை இருக்குது, இலை இருக்குது, மலர் இருக்குது, கனி இருக்குது. ஒரு மரத்துக்குள்ளேயே உள்ள வேறுபாடுக்கு பேர் ஸ்வகத பேதம், தனக்குள் உள்ள வேறுபாடு.
இது இருக்கா இல்லையா? இது பிரம்மத்திட்ட இல்லைன்னு நிரூபிக்க போகிறார் இந்த ஏகங்கிற வார்த்தையில். அது பின்னாடி பார்க்க போகிறோம். இது ஸ்வகத பேதம். ரெண்டாவது சஜாதீய பேதம். ஜாதீய, ஜாதின்னா தன்மைன்னு அர்த்தம். இப்போ ஜாதிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது கூட அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கலாம். ஒரு தன்மையை வச்சு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பிரிச்சிருக்கலாம். மனித ஜாதி மனிதத்தன்மை, அது ஒரு இனம், அது ஒரு தன்மை உடையது. மனிதத்தன்மையுடையலாம் மனித ஜாதி பார்க்குறோமா இல்லையா? மிருகத்தன்மை மிருக ஜாதின்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்று. தேவத்தன்மை, அசுரத்தன்மை, இப்படிலாம் சொல்கிறோம். தன்மைங்கிறதுக்கு பேர் ஜாதி. சஜாதின்னா ஒரே தன்மையுடைய பொருள்களிடத்தில் உள்ள வேறுபாடு. இப்போ மனிதத்தன்மை, எல்லாருக்கும் மனிதத்தன்மை இருக்குது. ஆனால் நான் வேற, நீங்கள் வேற இருக்கா இல்லையா? அப்பா வேற, பிள்ளை வேற, அம்மா வேற, பிள்ளை வேற, நண்பன் வேற, இவன் வேற, எல்லாம் மனித ஜாதி தான். ஒரே மனித ஜாதியாக இருந்தாலும் கூட அந்த ஒரே இனத்திற்குள் ஒரே தன்மையுடையவர்கள் வேறுபாடு இருக்குது. இப்போ தேவஜாதி, தேவத்தன்மை உடையவர்கள், அதில் இந்திரன் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார், சந்திர பகவான் இருக்கார், அக்னி தேவன் சொல்கிறோம், வாயு பகவான் சொல்கிறோம், யமதர்மராஜான்னு சொல்கிறோம். இவர்கள் தேவர்கள். அதற்குள்ளே வேறுபாடு. ஒரே தன்மை இருக்குது, ஆனால் அவர்களுக்குள் வேறுபாடு. இப்போ மரங்கள், இந்த ஆசிரமத்தில் இங்கே மரம் தான் உதாரணம் சொல்கிறார். இங்கே மரம் இருக்குது. இதே ஆசிரமத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பப்பாளி மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது. மரங்கள்ங்கிற ஒரு தன்மை, மரம் என்ற இனத்திற்குள் இந்த மரம் வேற, அந்த மரம் வேற. புரியுதா? இதுக்கு பேர் சஜாதீய பேதம்னு பேர். ஒரே இனத்திற்குள் ஒரே தன்மை உடையவைகளுக்குள் உள்ள வேறுபாடு. புரியுதா? முதல்ல சொன்னது ஸ்வகத பேதம். தனக்குள்ளே ஒரே பொருள் இருக்குது, அதுக்குள்ளே பல உறுப்புகள் இருக்குது, அந்த உறுப்புகளில் வேறுபாடு இருக்குது. கண்ணு வேற, காது வேற தான். மரத்திலேயே கிளை வேற, இலை வேற, மரம் வேற தான். அப்படி வேறுபாடு இருக்குது. அது மாதிரி மரமெல்லாம் ஒரே ஜாதி, ஆனால் அதுக்குள்ளே வேறுபாடு. மனிதர்கள் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? நீ வேற, நான் வேற, நீ பேதம் பிரிக்கிறோம். இதே இது வேறு ஸ்டேட்டுக்காரன் வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டுக்கு, அங்கே போச்சுன்னா அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன், எல்லாம் மனித இனம்தான். மனித தன்மை உடையவர்களில் உள்ள வேறுபாடுக்கு சஜாதீய பேதம்னு பேர். புரியுதா? அது இந்த சஜாதீய பேதத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனையே வரும். எதில் என்ன வரும்னா பொறாமை வரும். சிங்கத்தை பார்த்து பொறாமப்படுவோமா? கண்ணு காதை பார்த்து பொறாமப்படுமா? பொறாமப்படாது. ஆனால் ஒரு மனுஷன், ஒரு தேவர் 100 தேவத்தை பார்த்து பொறாமப்படும். இருக்கா இல்லைங்களா? இந்த சஜாதீய பேதம் இல்லாமல் இருந்தால் பொறாமை போயிடும் உண்மையிலேயே. பிரம்மனிடம் அந்த சஜாதீய பேதமும் இல்லை. கார் எடுத்துக்கங்க. கார் எடுத்துக்கிட்டால் எத்தனை வகையான கார் இருக்குது. இனோவா, அதுலேயும் பொறாமை வரும். அவர் வந்து இனோவா வச்சுருக்காரு, நான் வந்து ஆடி கார் வச்சுருக்கேன். அவர் ஆடி கார் வச்சுருக்கவரை பார்த்து இனோவா கார் வச்சுருக்கிற பொறாமை வரும். வருதா இல்லையா? ஒரே இனத்திற்குள் பல வேறுபாடுகள் இருக்குது. வீடே எடுத்துக்கங்க. ஒரு ஃப்ளாட் வீடு, குடிசை வீடு, பங்களா வீடு, எத்தனையோ கெஸ்ட்டு இதில் எஸ்டேட்டில் இருக்க பங்களா வீடு, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே அத்தனை வேறுபாடுகள். ஒரே இனத்திற்குள் உள்ள வேறுபாடு சஜாதீய பேதம். அடுத்தது விசாதீய பேதம், 3வது வேறுபாடு. முதல்ல தனக்குள்ளே உள்ள வேறுபாடு, ரெண்டாவது ஒரே இனத்திற்குள் வேறுபாடு. ஜாதீயம்னா ஒரு தன்மை, சஜாதீயம்னா ஒரே தன்மையுள்ளவற்று வேறுபாடு. விசாதீயம்னா அந்த தன்மையை விட்டு வேறொன்றிலிருந்து வேறுபாடு. விசாதீய பேதம். இப்போ எப்படின்னா, மனிதத்தன்மை நான் இருக்கேன்னா மனிதர்களை தவிர வேறு என்னென்ன இருக்கோ அதில் எனக்கு வேற உள்ளது தான். இந்த பில்டிங் எனக்கு வேறு, மிருகம் எனக்கு வேற உள்ளது, மரம் எனக்கு வேற உள்ளது. அப்போ அதுக்கு எனக்கு வேறுபாடு இருக்குது. இந்த டேபிளுக்கு எனக்கு வேறுபாடு இருக்குது. என்னை தவிர வேறு எண்ணெயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேறுபாடாக உள்ளது. விசாதீய பேதம்னு பேர். ஒரே பொருளில் உறுப்புகளினால் வேறுபாடு. ஒரே தன்மையுள்ள பொருள்களில் அந்த அந்த பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு ஒரே தன்மை தான், வேறுபாடு. இது விசாதீயம்னா மரம்னு எடுத்துக்கிட்டா, இங்கே மரம் உதாரணம், மரம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வேற என்ன இருக்குது? கல்லிலிருந்து மரம் வேறுபட்டது, மண்ணிலிருந்து வேறுபட்டது, மிருகத்திலிருந்து வேறுபட்டது.
மரத்தை தவிர வேறு என்னவெல்லாம் உண்டோ அதிலிருந்து வேறுபட்டது மரம். இதுக்கு பேர் விஷாதீய பேதம்னு பேர். அதாவது ஒரு மரத்தில் இலை, மலர், கனி சஜாதிய பேதம், ஸ்வகத பேதம், தனக்குள் உள்ள வேறுபாடு. ஒரே மரம், தென்னை மரம், வேப்ப மரம், மாமரம், புளிய மரம்னா மர இனத்திற்குள் உள்ள வேறுபாடு. மரம் இருக்குது, மரம் தவிர ஒரு பில்டிங் இருக்குது, கல் இருக்குது, மண் இருக்குது, அது விஜாதிய. வேறு பொருளிலிருந்து வேறுபடுவது, தன் உறுப்புக்களினால் வேறுபடுவது, தன்னுடைய இனத்தினால் வேறுபடுவது, தன்னை தவிர வேறு எல்லாவற்றிலிருந்தும் வேறுபடுவது. ஸ்வகத, சச்சாதீய, விசாதீய. கொஞ்சம் யோசிக்கணும், திருப்பி திருப்பி வரும். இன்னும் 2-3 ஸ்லோகம் 4 ஸ்லோகம் வரும்போது நல்லா தெளிவாக புரிஞ்சது. 3 விதமான வேறுபாடுகள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்திலும் பார்க்கலாம். அந்த 3 வேறுபாடுகளும் சத்பிரம்மத்திடம் இல்லை. இந்த ஸ்வகத பேதம் என்பது ஏகம் என்ற வார்த்தை அது நீக்குகின்றது. சச்சாதீய பேதத்தை ஏவம் என்ற வார்த்தை நீக்குகின்றது. விசாதீய பேதத்தை அத்விதீயம் என்ற வார்த்தை நீக்குகின்றது. அதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மனுக்கு எந்த அவயவமும் இல்லை. அது குரூப் இருக்கா, கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கா, அதனால் ஸ்வகத பேதம் கிடையாது. பிரம்மனைப் போல வேறு ஒரு பிரம்மன் கிடையாது, அதனால் அதுக்கு சச்சாதீய பேதம் இல்லை. பிரம்மனுக்கு அந்நிய வேறு ஏதாவது ஒரு வஸ்து இருக்குமுன்னா வேறு எந்த வஸ்துவும் இல்லை, அதனால் விஜாதீய பேதம் இல்லை. இது நிரூபிக்க போகிறோம், பார்க்குறோம். இப்போ கடவுள்னு எடுத்துக்கோங்க. கடவுள் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா சிவன் வேறு, விஷ்ணு வேறு, பிரம்மா வேறு. வேறுபாடு இருக்கா இல்லையா? ஆனால் பிரம்மனுக்கு வேறுபாடு இருக்கா? இல்லை. பிரம்மனுக்கு அவயவங்களும் இல்லை. கடவுளில் கூட பார்த்தா அதே மாதிரி அம்பாள் எடுத்துக்கிட்டால் சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாம் சொல்கிறோம். இப்படி தெய்வங்களுக்குடையிலே பார்த்தா வேறுபாடு வந்து, அந்த வேறுபாடு பிரம்மனிடத்தில் இல்லை. அதனால தான் சொல்கிறார், கடவுளுக்கு அழகான லட்சணம் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எறிதுங்கிறார். அந்த பிரம்மனை தவிர வேறு ஒரு வஸ்துவே இல்லை. பிரம்மனை போலவும் எதுவும் இல்லை, பிரம்மனுக்கு அவயவங்களும் இல்லை. இந்த 3 கருத்தும் இந்த அடுத்து வரக்கூடிய சுலோகங்கள் நிரூபிக்கப்படுகிறது. இதில் அறிமுகம் மட்டும் படுத்துகிறார். உலகத்தில் எந்த வஸ்துவாக இருந்தாலும் இந்த 3 வேறுபாடுகளுடன் கூடியது. இந்த 3 வேறுபாடுகளும் பிரம்மனிடத்தில் இல்லை என்ற கருத்தை தான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிரம்மன் வந்து அதை போல் ஒன்று கிடையவே கிடையாதான். இப்போ ஏதோ ஒரு கடை இதில் சொன்னாங்க, ஃபாரினில் ஒரு கடை இருக்குமா, அந்த கடையில் ஆர்டிக்கிள் நிறையா அலங்கார பொருள்கள்லாம் செஞ்சுருப்பாங்களாம். அதுக்கு ஒரு காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க. அந்த கடையிலேயே அந்த ஒரு பொருள் போல் இன்னொரு பொருள் வச்சுருக்க மாட்டானா. ஏன்னா அது மாதிரி இன்னும் வந்துடக்கூடாது, அது ஒரு பேட்டர்ன். ஒரு வீட்டில் வாங்கி வச்ச உலகத்தில் அது மாதிரி எங்கேயும் வாங்கக்கூடாது. அப்படி ஒரு பொருள்கள் வைக்கக்கூடிய ஒரு கடை இருக்கும். அவனும் ஒரே ஒன்றையும் செய்வானா, வேறு செய்யவே மாட்டானா. அது மாதிரி பிரம்மன்னா பிரம்மன் மட்டும்தான், அதுக்கு இணையாவோ அது போலவோ எதுவுமே கிடையவே கிடையாது. நிரூபிக்க போகிறோம். அது அடுத்து வரக்கூடிய இதில் வருது. இப்போ ராஜா ஒரு அரண்மனையில் ராஜாலாம் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கிற பொழுது ராஜா அங்கே உள்ளே ஒரு நுழைகிறான். இந்த திருவிளையாடலோட நாகேஷ் போவான், அந்த பாட்டை எழுதிட்டு ஒரு வரிசையாக மந்திரிகள் வேந்தே வேந்தேன்னு ஒவ்வொரு ஆளாக சொல்லுவான். கையாங்க நீட்டி கடைசியில் பார்த்தோன்னு அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார். ஏன்னா அந்த ட்ரெஸ் யாருக்கு இருக்காது, அவருக்கு இணையாக யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி பிரம்மன்கிற தத்துவம் அது மட்டும்தான், அதுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இங்கே நிரூபிக்க போகிறார். ஏகம் ஏவம் அத்விதீயம். இந்த ஸ்லோகத்தில் வந்து அறிமுகம் மட்டும் பண்ணுறாரு. பிறகு அடுத்து இந்த ஏகம்ங்கிற வார்த்தை இந்த சஜாதி ஸ்வகத பேதத்தை எப்படி நீக்குது, பிறகு சஜாதீய பேதத்தில் இந்த ஏவம்ங்கிற வார்த்தை எப்படி நீக்குது, பிறகு விஜாதீய பேதம் எப்படி நீக்கப்படுகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஸ்லோகம் 20. விருக்ஷஸ்ய ஸ்வகதோ பேதக. விருக்ஷஸ்யன்னா இங்கே மரம் உதாரணத்தை சொல்கிறார். மரத்தினுடைய கடைசி வார்த்தை பாருங்கள், பத்ர புஷ்ப பலாதிபிகி. பத்ரன்னா இலை, புஷ்பம்னா மலர், பலான்னா பழங்கள், ஆதிபிகனா முதலியவைகளால். மரத்தினுடைய இலை, மலர், பழங்கள் முதலியவைகளால் ஏற்படுகின்ற வேற்றுமைன்னு சேர்த்துக்கணும். ஏற்படுகின்ற வேற்றுமை முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை ஸ்வகத பேதக, அது ஸ்வகத பேதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தன்னிடத்தில் உள்ள வேற்றுமை என்று சொல்லப்படுகிறது. முதல் வரி அதான்.
அதாவது மரத்தினுடைய இலை, மலர், பழங்கள் முதலியவைகளால் ஏற்படுகின்ற வேற்றுமை ஸ்வகத பேதக, தன்னிடத்தில் உள்ள வேற்றுமை. அதோடு முடிச்சுக்கிறார் அடுத்த வரியில். விருக்ஷாந்தராத் சசாதீயோ, சசாதீயோ. விருக்ஷாந்தராத்னா மற்ற மரங்களால், தென்னை மரம் இருக்குது, அடுத்து வேப்ப மரம் இருக்குது, வேறு மரம் வந்துருச்சுன்னா அங்கே ஒரு வேறுபாடு வருது. அந்த வேறுபாடு அதாவது மற்ற மரங்களால் ஏற்படும் வேற்றுமைன்னு சேர்த்துக்கணும். இங்கே ஒரே வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறார், மற்ற மரங்களால் ஏற்படும் வேற்றுமை நம்ம சேர்த்துக்கிட்டு சஜாதீயக, அதுக்கு பேர் சஜாதீய பேதம் அப்படின்னு அர்த்தம், தன் இனத்தினால் ஏற்படக்கூடிய வேற்றுமை. அடுத்தது விசாதீயக ஷிலாதீதக. விசாதீயக ஷிலாதீதக. ஷிலாதீதகன்னா பாறை முதலியவைகளால். இங்கே மற்ற மரங்களால் ஏற்படுகின்ற வேற்றுமை சஜாதீயம், தன்னுடைய இனத்தால் ஏற்படக்கூடிய வேற்றுமை. பாறை முதலியவைகள்னு சொல்லும்போது பாறை முதலியவைன்னுட்டார். அப்போ என்ன அர்த்தம்? மரத்தை தவிர வேறு என்னென்ன இருக்க எல்லாமே விஜாதீய பேதம், ஏற்படும் வேற்றுமை விஜாதீய பேதம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் தனக்குள்ளே உள்ள வேற்றுமை என்ன? மரம், இலை, மலர், கிளைகள் போன்றவைகள் தனக்குள் உள்ள வேற்றுமையை காமிக்குது. ஒரு மரம் மற்ற மரங்களிலிருந்து வேறுபடுவது சஜாதீய வேற்றுமை. ஒரே இனம், ஆனால் அந்த மரம் வேறு, இந்த மரம் வேறு, அது சஜாதீய பேதம். பிறகு மரத்தை தவிர கல், மண் போன்றவைகள்ட்டார். அது கல், மண், வீடு, மனுஷன், மிருகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். எல்லாம் மரத்திலிருந்து வேறுபட்டவை. இதற்கு பேர் விசாதீய பேதம். இந்த மூன்றையும் அறிமுகப்படுத்துகிறார் இங்கே. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த எல்லாமே மூன்று பேதங்களுடன் தான் கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மூன்று பேதம் சத்பிரமத்திற்கு வரலாம், அப்படி வந்தால் அறியாமையினால தான் வரும். அந்த அறியாமையினால் வரக்கூடிய பேதங்கள் இந்த ஏகம், ஏவம், அத்விதீயம் என்ற மூன்று சொற்களால் நீக்கப்படுகிறதுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகம் 21 படிக்கிறோம். ததா சத் வஸ்துனோ பேதத்ரயம் பிராப்தம் நிவார்யதே ஐக்கியா அவதாரணாத்வைதம் பிரதிஷேதைஸ்திரிபிக்ரமாத். ததா சத் வஸ்துனோ பேதத்ரயம் பிராப்தம் நிவார்யதே ஐக்கியா அவதாரணாத்வைதம் பிரதிஷேதைஸ்திரிபிக்ரமாத். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்குது. எல்லா பொருள்களுக்கும் இந்த மூன்று விதமான பேதங்கள் வருகின்றது. ஒன்றுக்கு மட்டும் ஒரே பேதந்தே வரும், ஆகாசத்துக்கு. ஆகாசத்துக்கு மூணு பேதம் வராது. பிரம்மத்துக்கு எந்த பேதமும் வராது, ஆகாசத்துக்கு ஒரு பேதம் வரும். இந்த பிரம்மனுக்கு மூன்று பேதம் வரலாம், உண்மையிலே வராது. எதனால் வரும்? அறியாமையினால் வர்றது மாதிரி தோன்றலாம். அந்த அப்படி வந்தால் அந்த மூன்று சொற்களால் நீக்கப்படுகிறது என்ற கருத்து சொல்லப்படுது. இந்த ஆகாசம் இருக்கே, ஆகாசம் ஒரு ஆகாசமா பல ஆகாசமா? ஒரே ஆகாசம். அதுக்கு அவயங்க உறுப்பு இருக்கா? கண்ணு, காது, மூக்கு ஏதாவது இருக்கா? வாயு எடுத்துக்கிட்டால் கூட ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் சொல்கிறோம், அதுக்குள்ளேயே நிறையா சொல்கிறோம். பேதம் இருக்குது, அதுக்குள்ளேயே பேதம் இருக்குது, ஸ்வகத பேதம் இருக்குது. ஆகாசத்துக்குள்ளே அப்படி பேதம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு ஆகாசத்துக்கு 100 ஆகாசம் இருக்கா? ஆனால் ஆகாசத்தை தவிர வேறு இருக்குது. ஆகாசம் தனி, காற்று தனி. ஆகாசம் தனி, கல் தனி. ஆகாசம் தனி, ஜலம் தனி. ஆகாசம் தனி, அக்னி தனி. இந்த வேறுபாடு ஆகாசத்துக்கு இருக்குது. மிச்சம் 2 வேறுபாடு ஆகாசத்துக்கு இல்லை. ஆகாசத்தை ஒரு வஸ்துவாக நினைக்கிறது இல்லை நம்ம பொதுவாக. அந்த ஆகாசம் இருக்கிறதே யாருக்கும் தெரிகிறது இல்லை. இங்கே பிரம்மத்திடம் உண்மையில் இந்த 3 பேதமும் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். ஒருவேளை எப்படி வரலான்னு சொல்கிறாருன்னா, அறியாமையினால் வரலாம் அப்படிங்கிறார். இந்த அறியாமையினால் வந்தால் இந்த ஏகம் என்ற வார்த்தை ஸ்வகத பேதத்தை நீக்குகிறது. ஏவம் என்ற வார்த்தை சச்சாதீய பேதத்தை நீக்குகிறது. அத்விதீயம் என்ற வார்த்தை விசாதீய பேதத்தை நீக்குகிறதுன்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏகம்ங்கிற வார்த்தைக்கு ஐக்கியங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
ஏவங்கிறதுக்கு அவதாரணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிறகு அத்விதீயங்கிறதுக்கு துவைத பிரதிஷேதை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3க்கு 3 வார்த்தைகள் தனித்தனியாக பயன்படுத்துகிறார். 2க்கு ஒரே மீனிங் தான். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அறியாமையினால் தான் பேதம் வந்திருக்கே ஒழிய வரலாம். அறியாமை இல்லாட்டி இந்த பேதமே வராது. நம்ம வேதாந்தத்தில் என்ன பண்ணுறோம்? அறியாமை நீக்கிறதுக்கு தான் பண்ணுறோம். ஒரு முதலாளி இருந்தாராம். எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே போவாராம். கொஞ்சம் நேரம் கழித்து அழகாக வருவாராம். அவர் ஒரு செல்ல நாய் வளர்த்துருக்கார். ரொம்ப அருமையான நாய். அது ரொம்ப பிரியமாக இருக்கும் அவர்கிட்ட. எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிற, அந்த ரூம்குள்ளே மட்டும் கூட்டு போக மாட்டார். இதுக்கு ஒரு சந்தேகம், உள்ளே என்ன தான் வச்சுருக்காரு இவர், நாய்க்கு என்ன தான் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனால் இவர் அந்த ரூம்குள்ளே கூட்டு போக மாட்டார். ஒரு நாள் அந்த ரூம்பை சரியாக பூட்டாமல் போயிட்டார். இவர் போன பிறகு வந்து பார்த்தா நாய் ஒரே ரத்தமாக இருக்குது. போயிட்டு திருப்பி வந்து பார்க்குற ரத்தமாக உட்காந்துருக்கு. அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குற பூரா உடஞ்சி கிடக்கு. என்னென்னா, இவர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே கண்ணாடி நிறையா வச்சுருக்காராம். அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக பார்த்துட்டு போவாராம். இந்த நாய் என்ன பண்ணி போச்சு, இவர் அதனால உள்ளே கூட்டு போகல. ஏன்னா இது பார்த்து என்ன பண்ண, இன்னொரு நாய் இருக்குன்னு போய் மோத ஆரம்பிச்சிடுறேன். என்ன பண்ணிட்டார், போன உடனே இதுக்குள்ளே போயிருக்கு. என்னடா இன்னொரு நாய், முதலாளி நம்மளை விட்டு இன்னும் வேறு நாய் வச்சுருக்காரு போல இருக்குது அப்படின்னு அதுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. திருப்பி அதை போய் இங்கிட்டு மோதினா இங்கிட்டு ஒரு நாய் இருக்குது, இங்கிட்டு மோதினா இங்கிட்டு ஒரு நாய் இருக்குது. அடித்து கண்ணாடியெல்லாம் உடச்சி உடம்பெல்லாம் ரத்தமாக போச்சான். உண்மையிலே அங்கே இன்னொரு நாய் பார்த்தது உண்மையிலேயேவா? அறியாமையினால் அப்படி தான் பார்த்துருக்கு. இப்படி அறியாமையினால் பிரம்மன் ஒன்றாக இருக்க பிரம்மன் பலவாக தெரியலாம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் பார்க்க போகிறோம். ஏன் தெரியுது, அதை எப்படி நீக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சின்ன பிள்ளைல சிங்க நரி கதை படிச்சிருக்க கேட்டிருக்கீங்களா? சிங்க ராஜாவாக இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த சிங்கத்தை போய் கொள்றதுக்கு கூட்டு போய் தண்ணிக்குள்ளே காமிச்சு இன்னொரு சிங்கம் இருக்க மாதிரி காமிச்சிடும். உடனே அதுக்குள்ளே தள்ளி விட்டு விழுந்துடும். அது மாதிரி ஒரே பிரம்மன் இப்படி வேறுபாடாக தெரிவதற்கு காரணம் அறியாமை. அறியாமையினால் இந்த 3 பேதங்கள் வரலாம். தனக்குள் பேதம், தன் இனத்திற்குள் பேதம், தன் இனத்தை விட்டு வேறு ஒன்று பேதம் என்று 3 வேறுபாடுகள் வரலாம் அப்படிங்கிறார். இது அந்த 3 வார்த்தைகள் அதை நீக்க போகுது. அது எப்படி நீக்கிறதுங்கிறது 22, 23 சொல்ல போகிறார். இங்கே அறிமுகம் மட்டும் படுத்துகிறார். 3 வார்த்தைகள் 3 பேதத்தை நீக்கப் போகிறது. எப்படி நீக்குதுங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பேதம் எப்படி வந்திருக்கு, அறியாமையினால் வரலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இது எந்தெந்த பேதம் எந்த வார்த்தையை நீக்குதுங்கிறத சொல்கிறார். இந்த ஸ்லோகம் ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் தான். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சும்மா அறிமுகம் மட்டும் பண்ணுறார். ததா சத் வஸ்துனக, ததான்னா அதுபோல. அதுபோலன்னா எப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தோம், மரத்திற்கோ வேறு ஒரு பொருளுக்கோ எப்படி 3 பேதம் இருக்கிறதோ அதுபோல். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் 3 பேதம் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டார். மரத்தை உதாரணமாக சொல்லிட்டார். நம்ம மற்றதையும் பார்த்துருக்கோம். அப்படி மரத்திற்கோ அல்லது வேறு ஒரு பொருளுக்கோ எப்படி 3 பேதமோ அதுபோல் இங்கே அந்த ஒரே வார்த்தை மட்டும்தான் சொல்கிறார். நம்ம சேர்த்துக்கிறோன்னு. வித்யாரண்யத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரொம்ப சுருக்கமாக வார்த்தைகளை பயன்படுத்துவார். நாம் அதுக்கு முன்னாடி படித்த ஸ்லோகங்களை வச்சு தான் அர்த்தம் புரிஞ்சுக்கிற முடியும். ரொம்ப சிம்பிளாக அழகாக சுருக்கமாக தான் சொல்லுவார். ததா அதுபோல், மரத்திற்கோ வேறு ஒரு பொருளுக்கோ எப்படி 3 பேதம் இருக்கிறதோ அதுபோல சத் வஸ்துனக, சத் வஸ்து எது, உண்மையான வஸ்து எது, பிரம்மன். அந்த சத்து வஸ்துவினிடத்தில், அந்த சத்து என்ற வஸ்துவுக்கும் பேதத்ரயம் பிராப்தம், பேதத்ரயம் பிராப்தம். பேதம்னா வேறுபாடு, திரயம்னா 3 வேறுபாடு பிராப்தம் வரலாம். 3 வேறுபாடுகள் வரலாம், வேற்றுமையானது வரலாம். அந்த வேற்றுமையானது அடுத்து நிவாரியதேன்னு இருக்குது, அதை கடைசியில் பார்க்கலாம். அந்த 3 வேறுபாடானதுங்கிற சேர்த்துக்கிறோன்னு கீழே 2வது ஐக்கிய அவதாரண துவைத பிரதிஷேதைகை, அதை பிரிக்கணும். ஐக்கிய அவதாரண துவைத பிரதிஷேதைகை. ஐக்கியம், ஐக்கியம்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏகங்கிற வார்த்தைக்கு ஐக்கியம் ஒன்று. அவதாரண அப்படின்னா மட்டும்னு அர்த்தம். ஏவ, அது மட்டும் அடித்து சொல்கிறது. அதுதான், அது மட்டும்தான் இருக்கிறதுன்னு அடித்து சொல்கிறது. ஒன்று தான் இருக்கிறது, அது மட்டும்தான் இருக்கிறது. துவைத பிரதிஷேதைகை, இரண்டற்றது, அதற்கு வேறாக ஒன்று இல்லை. புரியுதுங்களா? ஏக என்ற வார்த்தை
எதை? ஸ்வகத பேதத்தை. இந்த அவதாரணம் ஏவ என்ற வார்த்தை சச்சாதிய பேதத்தை. அதை போல ஒன்று கிடையாது, அது மட்டுமே இருக்கிறது. பிறகு துவைத பிரதிஷேதைகி அத்விதீயங்கிற வார்த்தை இரண்டற்றது, அதற்கு வேறாக வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையும், திரிபிகி இந்த மூன்றினால் என்ற இந்த மூன்றினால் ஐக்கியம் அவதாரண அத்விதீயம் ஏகம் ஏவம் அத்விதீயம் இந்த மூன்றினால் இந்த மூன்று வார்த்தைகளினால் கிரமாத் முறையாக முதல் வரையில் கடைசி வார்த்தை நிவாரியதே நீக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஏகங்கிற வார்த்தை ஒரு பேதத்தை நீக்குது, ஏவங்கிற வார்த்தை இன்னொரு பேதத்தை நீக்குது, அத்விதீயங்கிற வார்த்தை இன்னொரு பேதத்தை நீக்குது. இந்த மூன்று வேறுபாடுகளையும் இந்த மூன்று வார்த்தை நீக்குகிறது. அதனால தான் அங்கே பிரம்மனுக்கு லட்சணம் சொல்லும்போது சொல்லிட்டார், சதேவ சோம்ய இதமக்ர ஆஜித் ஏகம் ஏவ அத்விதீயம். அந்த பிரம்மன் மட்டுமே இருந்தது சிருஷ்டிக்கு முன்பு. எப்படி இருந்தது? இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது. அந்த மூன்று வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அந்த பிரம்மனுக்கு இந்த மூன்று வேறுபாடும் இல்லைங்கிறது புரியும். அதில் ஸ்வகத பேதம், பிரம்மத்திற்கு உள் உறுப்புக்கள் இல்லை, அது உறுப்புக்கள் அற்றது, தனக்குள்ளே வேறுபாடு கிடையாதுங்கிறத 22வது சுலோகம் 23வது சுலோகத்தில் விளக்குறார். அப்புறம் 24, 25 அடுத்த 2 விளக்க போகிறார். 22, 23 பிரம்மனுக்கு உறுப்புக்கள் கிடையாது, ஸ்வகத பேதம் இல்லை என்பதை விளக்க போகிறாரு. அதை நம்ம 22வது சுலோகத்தில் பார்க்கலாம்.